லக்ஷ்மி தாயார் ஒரு இல்லத்தில் வாசம் செய்கிறார் என்றால் அந்த இல்லம் சாதாரணமானது அல்ல நண்பர்களே. அங்கே குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் பித்திருக்களின் கருணையும் ஒன்றாக சேர்ந்து நிறைந்திருக்கும். பித்திருக்கள் என்றால் யார்? நம்முடன் வாழ்ந்து நம்மை உருவாக்கிய நம்முடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அவர்கள்தான் பித்திருக்கள். அவர்கள் நம்மை தேடி நம் இல்லத்துக்கு வர வேண்டும் என்றால் சில மரபு வழிபாடுகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அமாவாசை நாளில் விரதம் இருந்து காக்கைக்கு உணவு வைத்து முறையாக தர்ப்பணம் கொடுத்தால் பித்ருக்கள் நம் இல்லம் தேடி வந்து ஆசீர்வாதம் வழங்குவார்கள். அவர்களின் திதி நாள்களில் சரியான முறையில் திதி கொடுத்தாலும், புரட்டாசி அமாவாசை, மகாலயபட்சம் போன்ற நாட்களில் விரதம் இருந்து தர்ப்பணம் செய்தாலும் பித்ருக்கள் நம்மை நாடி வருவார்கள் என்று நம்பப்படுகிறது. அதேபோல் குலதெய்வத்தின் அருள் கிடைப்பது மிகவும் எளிது. மனதார குலதெய்வத்தை நினைத்து தினமும் அதன் நாமத்தை மறக்காமல் சொன்னாலே போதும். ஆனால் மகாலட்சுமி தாயார் நம் இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் என்றால் சில அடிப்படை விஷயங்களை நாம் தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். எல்லோருக்கும் ஆசை நம் வீட்டில் தனதானியமும் ஐஸ்வர்யமும் பெருக வேண்டும் என்பதுதான். அதற்காக முதலில் நம் வீடு சுத்தமாகவும் நறுமணத்துடனும் இருக்க வேண்டும். காலை முதல் இரவு வரை பத்தி சாம்பிராணி ஏற்றி வைத்தாலே போதும் என்றில்லை. சமையலறையில் பழைய உணவு, பழைய குழம்பு, தயிர், சட்னி போன்றவை சிங்கில் தேங்கி கிடந்தால் அதிலிருந்து வரும் துர்நாற்றம் வீட்டின் நல்ல சக்தியை குறைக்கும். பூஜை அறைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை சமையல் அறைக்கும் கொடுக்க வேண்டும். சமையல் அறையும் சுத்தமாகவும் வாசமிகு மனத்துடனும் இருக்க வேண்டும். அதனால்தான் ஜாதிக்காய், ஜவாது போன்ற வாசமிகு பொருட்களை சின்ன டப்பாக்களில் திறந்து வைத்தால் நல்லது என்று சொல்கிறார்கள். வீடு துர்நாற்றத்துடன் இருந்தால் மகாலட்சுமி தாயார் அந்த இல்லத்தில் தங்க மாட்டார். ஏனெனில் மகாலட்சுமி ஒரே இடத்தில் நிரந்தரமாக இருப்பவர் அல்ல. சூழ்நிலை சரியில்லை எனில் விட்டு சென்று விடுவார். பால் கொதித்து வழிவது, சாதம் அடுப்பில் பொங்கி வழிவது, துடைப்பம் மற்றும் செருப்புகளை கண்ட இடங்களில் போடுவது, ஆல் இவையும் மகாலட்சுமியின் வாசத்திற்கு தடையாகும். குறிப்பாக துடைப்பம் என்பது மகாலட்சுமியுடன் தொடர்புடைய பொருள். அதை அவமதிக்கும் விதமாக வைத்தால் ஐஸ்வர்யமும் விலகும். ஆனால் மகாலட்சுமி நம் இல்லத்தில் இருக்கிறாரா என்பதை சில அறிகுறிகள் மூலம் நம்மால் உணர முடியும். கனவுகளில் பால் வாங்குவது, பால் காய்ச்சுவது, வெள்ளை நிற புறா தோன்றுவது, கோவில் மணியோசை கேட்பது, சங்கொலி கேட்பது, விளக்கமாறு கனவில் தோன்றுவது, ஆல் இவை மகாலட்சுமியின் வருகையின் அறிகுறிகள். அதேபோல் சில உயிரினங்கள் நம் இல்லம் தேடி வந்தாலும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. வெட்டுக்கிளி கிராமப்புறங்களில் பச்சை பெருமாள் என்று அழைக்கப்படுவது பெருமாளுடன் தொடர்புடையது. அது வீட்டுக்கு வந்தால் விரைவில் பணவரவு ஏற்படும். பசு தானாக வந்து வீட்டில் நின்று உணவு உண்டு கோமியம் விட்டால் அது மகாலட்சுமியின் பூரண அனுகிரகத்தின் அடையாளம். வெள்ளை ஆந்தை அல்லது ஆந்தையின் சத்தம் கேட்பதும் அது வீட்டை நோக்கி இருப்பதும் கூட பொருள் வரவுக்கான சைகை. வெள்ளை நிற பல்லி குறிப்பாக நல்ல நாள்களில் தோன்றினால் தனதானிய ஐஸ்வர்யம் பெருகும். ஆமை மகாவிஷ்ணுவின் கூர்ம அவதாரம் வீட்டுக்குள் வந்தால் அந்த இல்லத்தில் மகாலட்சுமி வாசம் செய்ய போகிறார் என்பதே பொருள். இந்த அறிகுறிகள் இல்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம். மகாலட்சுமி கடாட்சம் பெற சில எளிய வழிபாடுகள் உண்டு. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் உப்பு வாங்குதல், மொச்சை பயிரை சாமிக்கு நைவேத்தியம் செய்து தானம் செய்தல், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்தல், ஆல் இவை தனலாபத்தை தரும். தொடர்ந்து 33 வாரங்கள் மல்லிகை மலரால் சுக்கிரனையும் மகாலட்சுமியையும் வழிபட்டால் இல்லத்தில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கும். வியாழக்கிழமை மஞ்சள், கோமியம், கல்லுப்பு கலந்து வீடு துடைத்தால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி நிச்சயம் வருவார். எந்த வீட்டில் நெல்லி மரம் இருக்கிறதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஊறுகாய் எப்போதும் குறைவில்லாமல் இருக்கும் வீடுகளிலும் குபேர சம்பத்தும் மகாலட்சுமியின் அருளும் நிலைத்திருக்கும். ஆனால் இதையெல்லாம் விட முக்கியமான ஒன்று, ஒரு வீட்டில் பெண் சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறாளா என்பதே. அந்த பெண்ணை கணவர், மாமியார் மரியாதையுடன் நடத்தினால் அந்த இல்லத்தில் மகாலட்சுமி தாயாரின் பூரண அனுகிரகம் எப்போதும் நிலைத்திருக்கும். ஆனால் பெண் அழுது கண்ணீர் விடும் வீடுகளில் மகாலட்சுமி அதிக நாள் தங்க மாட்டார். அதனால் ஐஸ்வர்யம் நிலைக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த இல்லத்தில் சந்தோஷமும் மரியாதையும் நிலைக்க வேண்டும்.